டேய் என்னடா அது இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அன்அஃபிஷியல் ஓட்டை பார்க்கும்போது எனக்கே வந்து தங்கப்புள்ள வெளியில போயிருவியா அப்படின்ற மாதிரி எனக்குமே ஒரு பயமா தான் இருக்கு. என்னைக்கு இவனுங்க வந்து தீபக்கை வந்து வெளியில அமிச்சானுங்களோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து முத்துக்குமரனை கூட இவங்க எவிக் பண்ணுவானுங்களா அப்படின்ற ஜோன்ல தான் வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாமே பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுமே பாத்தீங்கன்னா அதுதான் பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. அஃபிஷியல் ஓட்டு வந்து எந்த லட்சணத்துல இருக்கு, அதுவுமே வந்து ஜாக்லின் ஓட்டுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா 2-3 வாரங்களா பார்த்தீங்கன்னா ஓட்டிகள் வந்து ரொம்ப அடி வாங்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வெளியில போனவங்க உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்ப நெகட்டிவ் போட்டு திணிச்சு நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து 24 பேரை வச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷோ நடத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றானுங்கன்னே புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டானுங்க. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் போட்டானுங்க, கோட்டை போட்டு பார்த்தானுங்க, தீபக்கை வீக் பண்ணி டிஆர்பி வருமானு பார்த்தாங்க. அவனுக்கு என்னென்னமோ பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு மக்கள் கழுவி தான் ஊற்றிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட எந்திரிக்க மாட்டேங்குது. அதனால வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 6 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கண்டிப்பாக வெளியில் போய் தான் ஆகணும். நம்மளுக்கே தெரியும் பணப்பட்டி கிடையாது. இருக்க வெளியில் போன எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு வந்து டிஆர்பிக்காண்டி ஏதோ பண்ணுறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அன்ஷிதா மஞ்சரி வந்து அவங்களும் வேறு லெவலில் உள்ள கண்டென்ட் கொடுப்பாங்க. அருண் தீபக்கும் வந்து ஒரு 4 நாளைக்கு கழிச்சு வருவாங்க, இல்லாட்டி பொங்கலுக்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் சோனில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லினுக்கு சுத்தமாக ஓட்டுக்களே உழுவவே மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. விஜய் விசால் குபுன்னு ஓட்டுக்கு போட்டு தள்ளுறாங்க. அது அவன் மேல இருக்க அனுதாபத்தினாலயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஓட்டுக்கள் வேற லெவல்ல விழுந்துட்டு இருக்கு. 3வது பொசிஷன்ல இருக்காப்ல. கடைசி 3 இடத்துல தத்தளிச்சுட்டு இருக்குது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயான், ஜாக்லின் அண்ட் பவித்ரா. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. விஜய் விசால் மேல போயிட்டு இருக்காரு. முத்துக்குமரன் அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் சௌந்தர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. ஜாக்லின் வெளியில போவாங்களா இல்லை எதுவும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாமே ஐயோ தங்கப்புள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.